தினம் திருக்குறுப்பு தொண்ட நாயனாருடைய குரு பூஜை தினம். இன்றைய தினத்திலே சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பாடல்களை விண்ணப்பம் செய்தோம். இந்த பாடல்களிலே சேக்கிழார் பெருமான் திரு காஞ்சிபுரத்திலே வாழக்கூடிய மக்களிலே ஒரு குலத்தைச் சேர்ந்த ஏகாலி குலத்தைச் சேர்ந்த ஒரு அன்பர். அந்த அன்பர் மைவிரவு கண்டம் என்று சொல்லக்கூடிய நஞ்சணிந்த பெருமானுடைய கண்டத்தையே நினைந்து நினைந்து அவருடைய திருவடியை போற்றி மகிழ்வார். அப்படி அந்த நஞ்சணிந்த கண்டத்தை உடைய பெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடிய அடியார்களுக்கு தொண்டு செய்வது அந்த திருக்குறுப்பு தொண்ட நாயனாருடைய ஒரு சிறப்பு செயலாகும். அப்படி இருக்கக்கூடிய அந்த செயலை இறைவன் அங்கீகாரம் செய்கிறார். நாம இறைவனுக்கு எத்தனையோ தொண்டுகளை எல்லாம் செய்வோம், அடியார்களுக்கு எல்லா தொண்டுகளையும் நாம் செய்வோம். ஆனால் அத்தனை தொண்டுகளும் சிறப்பு வாய்ந்ததா இல்லையா என்பதை தீர்மானிப்பது கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் மட்டுமே. இந்த ஏகாலி குலத்திலே தோன்றிய திருக்குறுப்பு தொண்ட நாயனார் இந்த அடியார்களை போற்றக்கூடிய ஒரு சிறப்பினை கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அங்கீகாரம் செய்கிறார். அவர் எப்படிப்பட்ட செயலை செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். இந்த அடியார்கள் யாரையாவது கண்டுவிட்டார் என்று சொன்னால் திருக்குறுப்பு தொண்ட நாயனார் அந்த அடியாரிடத்திலே சென்று வணங்கி அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடையை தரும்படியாக கேட்டு அந்த ஆடையை அந்த அழுக்கு நீக்கி தூய்மை செய்து கொடுப்பதுதான் அவருடைய தொண்டு. அப்படி அழுக்கு நீக்கி தூய்மை செய்து கொடுக்கக்கூடிய அந்த தொண்டினை இறைவன் ஏற்கிறார். நாம கூட தான் குலத்தொழில் எத்தனையோ பண்றோம், அத்தனையும் சாமி ஏற்கிறாரா? இல்லை. ஆனா ஒரு வண்ணா தன்னுடைய குலத்தொழிலை அடியாருக்கு செய்யக்கூடிய அந்த பாங்கினை கைலாயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஏற்கிறார். இவருடைய அந்த அடியார் திறத்தினை இங்கே இருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதனால சிவபெருமான் கைலாயத்திலிருந்து இறங்கி வருகிறார். எங்க வர்றார்? காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய திருக்குறுப்பு தொண்டர் நாயனாரிடத்திற்கு வருகிறார். அந்த சிவபெருமான் எப்படி வருகிறார்? ஒரு கந்த ஆடையை அணிந்து வருகிறார். அந்த கந்தை ஆடை ரொம்ப அதிகம்னா கனம் அதிகம். அவருடைய உடம்பு ரொம்ப மெலிது. அப்பனா அந்த துணிக்கும் அந்த உடம்புக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு உருவ திருமேனியை தாங்கி இறைவன் கைலாயத்திலிருந்து வருகிறார். அந்த திருக்குறுப்பு தொண்ட நாயனார் அவரை பார்த்த உடனே ஒரு கேள்வி கேட்கிறார். அவருடைய திருமேனியில திருவண்ணீர் எல்லாம் அணிந்து மிக அடியார் கோலத்தை விட உயர்ந்த கோலமாக காண்கிறார். அப்பொழுது அந்த திருக்குறுப்பு தொண்ட நாயனார் அவரிடத்திலே கேட்கிறார், ஐயா, நீங்க ரொம்ப மெலிந்து காணப்படுகிறீர்களே, என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவர், அடியேன் இந்த தலத்திற்கு வந்து தல யாத்திரை சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அப்பொழுது அவரிடத்திலே வணங்கி தாழ் பணிந்து, ஐயா நீங்க இந்த மேலாடையை எனக்கு இந்த கந்தையை கொடுத்தீங்கன்னா அழுக்கு நீக்கி நான் உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிறார். இதுல ஒரு சின்ன கருத்து நினைவுபடுத்தணும். நமக்கெல்லாம் இறைவன் இந்த உடம்பு மாயையிலிருந்து கொடுக்கிறார். ஏன் மாயையிலிருந்து கொடுக்கிறாருன்னா, நாமெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை என்ற அழுக்குல இருக்கிறோம். இந்த அழுக்கை எல்லாம் நீக்கிறது யாருன்னா சிவபெருமான் தான். நம்மளால நீக்கிக் கொள்ள முடியாது. அதாவது நம்ம அழுக்க சிவபெருமான் நீக்கணுமே தவிர அவருடைய திருமேனியிலேயோ கந்தையிலேயோ இருக்கக்கூடிய அழுக்கை நாம எப்படி நீக்க முடியும்? திருக்குறுப்பு தொண்ட நாயனார் அதை செய்யறார். உங்க ஆடையிலே இருக்கக்கூடிய அந்த அழுக்கை நான் நீக்கி தர்றேன், கொடுங்க அப்படின்னு தாழ் பணிந்து கேட்கிறார். அப்போ சிவபெருமான் சொல்றாரு, ஐயா இந்த உடம்பு தாங்காது. சாயந்தரம் இந்த சூரிய உதயம் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா இந்த உடம்பு குளிர்ல நடுங்கும். இந்த உடம்புக்கு பெரிய துன்பம் வந்து சேர்ந்துரும். அதனால இந்த துணியை நான் கழட்டுறது இல்லை. நாமளும் அப்படிதான். இந்த உடம்பை விட்டு நாம நீங்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டோம். இந்த உடம்பு தான் நாம அப்படின்னு இந்த உடம்பை பேணி பேணி காப்பாற்றுவோம். அததான் அந்த இறைவன் நமக்கு சொல்றார். இந்த கந்தை என்னிடத்திலிருந்து நீங்குமானால் இந்த உடம்புக்கு நீங்கள் செய்த பெரிய துன்பமாகும் என்று சொல்லுகிறார். அப்ப திருக்குறுப்பு தொண்ட நாயனார் சொல்றாரு, ஐயா நான் இந்த கந்தையை அழுக்கு நீக்கி சூரியன் உதயத்திற்கு முன்பாகவே நான் கொடுத்து விடுவேன், எனக்காக நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. சரி அப்படியே ஆகட்டும்னா அந்த கந்தையை கழட்டி கொடுக்கிறார். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறார், சூரிய உதயத்துக்கு பிறகு இந்த உடம்பு குளிர் தாங்காது அப்படின்பதை உணர்த்தி அந்த ஆடையை அவரிடத்திலே கொடுக்கிறார். அந்த ஆடையை வாங்கின உடனே சாமி தன்னுடைய வேலையை காட்டார், மறைந்து போயிட்டார். அவ்வளவுதான். இவரு ரொம்ப ஆனந்தமா கொண்டு போய் அத என்னென்ன பக்குவப்படுத்தணுமோ அந்த உவர் மண்ணில் போட்டு ஊற வச்சு அந்த அழுக்க நீக்கி அதை காய வச்சு கொடுக்கிறதுக்கான அத்தனை பணிகளையும் தலையாலே செய்து வருகிறார். சிறப்பாக செய்து வருகிறார். அப்படி செய்து வருகின்ற பொழுது அன்றைய தினம் என்னவோ தெரியல, மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த துணி காயல, வெறும் ஈரமாவே இருக்கு. ஐயோ 6 மணி ஆயிடுச்சு, இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் இந்த துணி காயிலையே, கொடுத்த அந்த அடியார் வந்துட்டா நான் என்ன செய்வேன்? அவர் ஏற்கனவே இந்த உடம்பு குளிர்ல தாங்காதுன்னு சொல்லிட்டாரு, நாம இன்னும் இந்த துணியை காய வைக்காம கொடுத்தோம்னா அது பெரிய பாவமாச்சு அப்படின்னு ரொம்ப நினைந்து நினைந்து நடுங்குகிறார். அந்த மழை நின்னப்பாடே இல்லை. இதுக்கப்புறம் அவர் வந்து கேட்டா துணிக்கு நான் எங்க போவேன்? உடனே ஒரு முடிவு செய்யறார், இதுதான் நாம செய்யக்கூடிய ஒரு பணி அப்படின்னு சொல்லி உடனே அவர் நேரா அந்த துணி துவைக்கிற கல்லு கிட்ட போறார். போய் தன்னுடைய தலைய அதுல முட்டி எப்படியாவது நாம உயிர் துறந்துடணும், இந்த அடியாருக்கு செய்யக்கூடிய அந்த பணி தடைபட்டதுனால நாம இந்த கல்லிலே மாய்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தலையாலே முட்டி மோதுகிறார். சாமி விடுவாரா? கருணையாளராச்சு. அவர் திருவிளையாடலாம் யாருக்கு தெரியும்? காஞ்சிபுரத்துல பார்வதி தேவி
சிவபூஜை பண்ணும்போது ஆத்துல வெள்ளம் வர வச்சார். இந்த நாயனார் துணி துவைக்கும் போது மழையை வர வச்சார். உடனே அவர் தன்னுடைய திருக்கையை நீட்டி அந்த திருக்குறுப்பு தொண்ட நாயனாரை அருள் கூர்ந்து அவரை தம்முடைய கைலாயத்திற்கு அழைத்து சென்றார் என்பதுதான் இன்றைய தினம் திருக்குறுப்பு தொண்ட நாயனாருடைய குரு பூஜையிலே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய பாடுவதற்கு நாம் தவம் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த பாடல்கள்லாம் யாரும் பாடுறது கிடையாது. இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் இன்றைய தினம் சித்திரை சதயம் என்று சொல்லக்கூடிய நாளிலும் சித்ரா பௌர்ணமி நாளிலும் இன்றைய தினம் இந்த திருக்குறுப்பு தொண்ட நாயனாருடைய குரு பூஜையை சிந்தித்தோம் என்று சொல்லி இப்பொழுது கீழ்விசாரம் அப்பர் மடத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக இன்றைய சித்ரா பௌர்ணமி தினத்தன்று வேதநாயகி உடனுரை நஞ்சுண்ட பெருமானுடைய திருமேனிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் செய்து நாம் வழிபடக்கூடிய ஒரு பெரிய புண்ணிய தவத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது திரு கட்சி ஏகம்ப பெருமானுடைய அருளை பெறும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி நாம் இந்த தீபாராதனை அர்ச்சனை நிகழ்வுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம்.